குட் மார்னிங் டு ஆல். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த அச்சீவர்ஸ். என் பேர் ஆகாஷ். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன். சரி அப்ராட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி நான் வீட்டுக்கு ஒரே பையன், சரி போயிட்டா அவங்கள அதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் பக்கத்தில் ஒரு நெய்பர் ஒரு அண்ணன், அவர் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஆஃபீஸராக இருக்கார். அவர் தான் சஜஸ்ட் பண்ணி பேங்கிங் படிக்க சொல்லி சொன்னார். அவரால் தான் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 21 எண்ணில் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். நான் பார்க்கக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட் ஓகே பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்குள்ளே எல்லோரும் சஜஸ்ட் பண்ணது சுரேஷ் அகாடமி தான். உண்மையாகவே இது பெஸ்ட் இன்ஸ்டியூட்னு தமிழ்நாட்டில் சுரேஷ் அகாடமி தான். அதுக்கப்புறம் நான் 21 2 எக்ஸாம் எழுதியிருந்தேன் ப்ரிலிம்ஸ் வந்த ஸ்டார்டிங்லே. அது ரெண்டுமே எனக்கு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் நான் 22லேருந்து இப்போ வர ஒரு ப்ரிலிம்ஸும் எனக்கு கிளியர் ஆகாமல் இல்லவே இல்லை. எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் கிளியர் ஆகிட்டேன். ஆனால் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய மார்ஜினில் போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்ஜினில் போக ஆரம்பிச்சிது. அது என்ன தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் இந்த இதுக்கு வந்திருக்கேன் நான். அப்புறம் என் அப்பா என்எல்சியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நான் நெய்வேலியிலேருந்து வரேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும், அதுதான் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 22லேருந்தே நான் ஸ்டெடியாவில் மட்டும்தான் இருக்கனே வேறு காலைல ரூம் போவேன், 2 மணி நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன். அது அவ்வளோதான் என்னுடைய வெளியே பார்க்க முடியுமே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டெடியாவில் தான் இருப்பேன். நான் இப்போ கடைசி 7 to 8 மந்த்ஸ்லாம் நான் ஸ்டெடியாலே தான் தூங்க செஞ்சேன் நான். அது இங்கே ஆஃபீஸ் மேலே இருக்கும் ஸ்டெடியால். நைட்டு அங்கே தான் தூங்குவேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 பேர் தான் தூங்குவாங்க. அதில் நான் மட்டும்தான் ஒரே ஆள் பேங்கிங். எனக்கு அதுதான் வந்து நான் இப்போ RRBPO பாஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், ஆஃபீஸராக இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் மட்டும்தான் பேங்கிங். எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும்னு நினச்சேன். அதுதான் எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்திருக்கு. அப்புறம் நான் நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அதிகம், இங்கேயுமே ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா இளவரசன் ஒருத்தன், அவன் லாஸ்ட் இயர் IBSPO கனரா பேங்க்கில் போயிட்டான். அவனை ப்ரொடிஜின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோமே. ஏன்னா அவன் அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பான். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பான். அவன் அதிகபட்ச படிப்பே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான். IBSPO படித்தானா கடைசி ஒரு மாதம் தான் படித்தான். வேறு எதுவுமே பண்ணவே மாட்டான். கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கே அவன் 2 மார்க்கு தான். ஏன்னா ஒரு செக்ஷன் வரலைன்னா அதை நினச்சி நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு செக்ஷன் வரலைன்னா நம்ம அடுத்து இதில் எது நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளே அவன் தான். அதுக்கப்புறம் பாலாஜின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் எனக்கு. என்னோட வயசில் பெரியவர் தான் அவர். ஆனால் இருந்தாலும் நாங்கள் அப்படி பழகிக்கவே மாட்டோம். நான் எப்போ ஒரு லோவாக ஃபீல் பண்ணாலுமே சரி, அவர் தான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியன் எனக்கு. அதுக்கப்புறம் சக்தி என்னன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இப்போ யூகோ பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கார். அவரும் அதே மாதிரி தான். அவர் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எனக்கு இப்போ சொந்த பையன் மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இந்தளவுக்கு இவ்வளோ, ஏன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணது, ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து என் கூட இருந்தது பார்த்திங்கன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப கடைசி வரை நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் சும்மா இங்கே தூத்துக்குடியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஏதோ கிஃப்டட் பர்சன் சொல்லி சும்மா கிண்டல் பண்ணுவாங்க. உண்மையாகவே எனக்கான தோணும், உண்மையாகவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதில் நான் உண்மையாகவே அப்படி தான் நான் நினச்சி பெருமையாக போகிறேன் நான். அதுக்கப்புறம் என் அப்பா கான்ட்ராக்ட் லேபராக தான் இருக்கார். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் எங்கள் அப்பா இதுவரை படித்தது போதும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீ இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலுமே சரி நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எப்படி கேட்பாங்கன்னா, எல்லோரும் அவங்களுக்கு என்னென்னா நான் படிக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னென்னா பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லோரும் கேட்குறாங்க, இன்னும் படிக்கிறான், வயசாகுது, வீடு கட்டணும், அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அம்மா ஆல்ரெடி கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. இதை யோசித்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டு 1 மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த Jan 1 எனக்கு நான் ரிசல்ட்டை பார்த்தேன், அந்த செகண்ட் யோசித்தேன் இது எல்லாமே மாறும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே மாறிடுச்சு. நான் எல்லாருக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்குமே நான் சொல்கிறது இதுதான். பக்கத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க தான். அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பசங்க கிட்ட நீங்கள் சொல்லிக்காதீங்க, அவ்வளோதான். நான் எங்கள் அம்மா கிட்டேயுமே நான் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா,
நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் நான் எடுத்துக்கினாலும் எடுத்துப்பேன், நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபீஸர் ஆகுவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நான் அந்த ஸ்டேஜையும் நான் நிற்கிறேன் ஆஃபீஸர் ஆகி. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இன்னி வரை அவர் ஏன்னா எதுவுமே சொன்னதே கிடையாது. அவன் எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும், சரி இது வரலைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, சரி டிஎன்பிசி படி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேலைக்கு போன்னு சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் 22லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாலில் மட்டும்தான் இருப்பேனே. காலைல 2 மணி நேரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன், அவ்வளோதான். ஸ்டெடியால் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் 21ல் வெறும் 10,000 தான் பே பண்ணேன். எனக்கு அதை தாண்டி நான் வேறு எதுவுமே இன்ஸ்டியூட்டுக்கு ஃபீஸ் எதுவுமே பே பண்ணது கிடையாது. அந்த வெறும் 10,000 கொடுத்துட்டு இது இப்போ 3ஆவது வருஷம் ஆகிடுச்சு. எனக்கும் இன்ஸ்டியூட்டுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஃப்யூச்சர் பேங்கர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக படிங்க. எனக்கு ஒரு கோட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் கோ வித் த ஃப்ளோன்றது. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான கோட்ஸ். அதனால் கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக ஸ்டேஜ் ஏறிடலாம் எல்லாருமே. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.